விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 6ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 சனிக்கிழமை ஆனி மாதம் 22ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோள் என்ன, நட்சத்திரம் என்ன, ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம், யாருக்கு சந்திராஷ்டமம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். பிரதமை திதி கொண்ட நாளாக இன்றைய நாள், சித்தயோகம் கூடிய நாளாகவும், இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 நிமிடங்கள் முதல் 8 மணி 45 நிமிடங்கள் வரை, மாலை 3 மணி 15 நிமிடங்கள் முதல் 4 மணி 15 நிமிடங்கள் வரை. கேட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக கிழக்கு, பரிகார பொருளாக தயிர், வழிபட வேண்டிய தெய்வமாக வெங்கடேச பெருமாள். இப்படி சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார்? மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வாக்கிங்கு, டயட்டிங்கு, ஃபாஸ்டிங்கு இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். அப்போ சார் சனிக்கிழமை காலையில ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணணும், ஹனுமன் சலீசா கேட்கணும், ஹனுமன் சுவாமியோட பிரார்த்தனை செய்யணும்னு நினைக்கிற மேஷராசி நேயர்களுக்கு ரொம்ப இயல்பாவே அதெல்லாம் நடந்துடும். அந்த துளசி தீர்த்தத்தை சாப்பிட மறந்துடாதீங்க. அதே மாதிரி நல்ல சந்திப்புகள், வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ், வியாபாரம், ஹலோ சௌக்கியமா அப்படின்னு நண்பர்களை பார்த்து கை குலுக்கி ஆனந்தப்பட வேண்டிய தருணம் நிச்சயமா இருந்துகிட்டு இருக்கும். வண்ணமயமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். வண்ணங்கள், மனதில் இருக்கிற நல்ல எண்ணங்கள் வெளிப்படும். உங்க அத்தாரிட்டேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதிகாரத்துவத்துக்கு உண்டான ஒரு நாளாக இன்னைக்கு நாள் இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு 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 வெறுப்புக்குரிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வெளில வரும். நான் சொல்லிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறேன். நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. இது என்ன, முடிக்கலாமா இல்ல வேண்டாமா, இல்ல இது தள்ளி தான் போகுமா, இதுக்கு என்னதான் சொல்றீங்க அப்படின்னு எதிர்த்து பேச வேண்டிய தருணம் மூத்த சகோதரர்கிட்டயோ, மூத்த சகோதரிகிட்டயோ, இளைய சகோதரர்கிட்டயோ, இளைய சகோதரிகிட்டயோ இருக்க வேண்டிய அமைப்பு நிச்சயம் உண்டு. காரியங்கள் கண்டிப்பா நடந்துடும். ஒரு தடைக்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். ஒரு முட்டுக்கட்டையை கடந்து வர வேண்டிய தருணம். நான் முட்டுக்கட்டைன்னு தான் சொன்னேன், அந்த கட்டையை எப்படியாவது தாண்டிடுங்க ரிஷபராசி நேயர்களே. அடுத்து இருக்கிற மிதனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் நாள் மெதுவாக போற மாதிரியே தெரியும். மாலை நேரத்துல 2 சந்தோஷமான செய்திகள் உங்களுக்காக நிச்சயம் உண்டு. பொன்பொருள் சேர்க்கை, பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும். அங்கேயே இருங்க, இந்த வந்துகிட்டே இருக்கேன், ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன், ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன், இவத்துண்டு தான் போனோன்னு வந்துடுறேன் அப்படின்னு இந்த போனோன்னு அபவுட் டர்ன் போட்டு வர வேண்டிய தருணங்கள் நிச்சயம் உங்களுக்காக இருக்கும். சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சுகமான பிரயாணங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் மிதனராசி நேயர்களுக்காக இன்னைக்கு நாளுடைய அமைப்புல உண்டு. மருந்து, மல்லிகை, மாத்திரை இதுல பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு தெளிவான விஷயங்கள் அப்படிங்கிறது. தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான், குருவை மிஞ்சி போய் நிற்க வேண்டிய தருணம். குடும்பத்துல அந்யூன்யமான சூழ்நிலைகள், அன்பான சூழ்நிலைகள், ஆதரவான பேச்சுக்கள், அடங்கப்பா எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு ரியாக்ஷனுடன் கொடுக்க வேண்டிய தருணம். ரொம்ப இமோஷனல் பாண்டிங் ஜாஸ்தி இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அரசு வழியில ஆதாயமான செய்திகள், கவர்மெண்ட், அரசாங்க சமாச்சாரங்கள், அரசு ஆவணங்கள், கோப்புகள், ரசீதுகள், அடையாள அட்டைகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருந்துட்டு. எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிச்சு அதுல வெற்றி காண வேண்டிய அமைப்பு, வெற்றி வாகை சூட வேண்டிய அமைப்பு, வெற்றி மாலையை சூட வேண்டிய அமைப்பு, பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய ஒரு நிலை. குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும். மங்களகரமான காரியங்கள், இந்த பொண்ணு பார்க்கறதான், இந்த மாப்பிள்ளை பார்க்கறதான், அடடா இந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்க்கறப்ப திலனா மோகனாம்பாள் படத்துல வர சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு இப்படி உருவ ஒற்றுமை, திருமண பந்தத்தினுடைய நிகழ்வுகள், மங்களகரமான காரியங்கள், மங்களகரமான நிகழ்வுகள், கெட்டிமேளம் கெட்டிமேளம் அப்படின்னு இந்த நாதஸ்வரம் மேலதாளத்தினுடைய சப்தம்
பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கடகராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும், சார் மறந்துட்டேன் அப்படின்னு. இந்த தாப்பாலா போடுறதுக்கு இவ்வளவு சண்டையா? இந்த ஒத்த தாப்பாலுக்கு இவ்வளவு பிரச்சனையா? இந்த தாப்பாலே கழட்டி வச்சிடலாம் போல இருக்கு. இந்த கதவுக்கு தாப்பாலுக்கு வாய் இருந்ததுன்னா அழுதுரும் அப்படிங்கிற அளவுக்கு. நீங்க தாப்பா போடுறீங்களா, நான் சாத்தட்டுமா? நீங்க சாத்துறீங்களா, நான் சாத்தட்டுமா? க்ளோஸ் த டோர். க்ளோஸ் த டோருங்களோட க்ளோஸ் த மவுத் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். பேச்ச குறைங்கப்பா அப்படின்னு. இந்த பேச்சு பெரும் பேச்சா பேசுவீங்க அப்படின்னு பெரிய அளவுக்கு சின்ன பேச்சு கூட பெரிய அளவுக்கு வில்லங்கத்தையும் வம்பையும் வந்துடும். இந்த ரீசார்ஜை மறந்துட்டேன், இந்த பில்லை மறந்துட்டேன். ஆகா கார்த்திக் சார் நீங்க சொன்னோடதான் ஞாபகம் வருது. வீட்டுல டிவி ரீசார்ஜ், ஒய்ஃபை ரீசார்ஜ், போனை ரீசார்ஜ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி, வாத விவாதங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய சின்ன ஒரு விரயம் அப்படிங்கிறது இன்னைக்கு சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் இந்த எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் எல்லாம் சத்தம் வரும்னா பாருங்களேன். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை சந்திரன் உங்க ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் மன சஞ்சலங்கள், தடுமாற்றங்கள் நிறைய இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா சந்திரன் உங்களுக்கு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாருங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. அப்போ நீங்க எடுத்து வைக்கிற அடி ஒன்னொன்னுமே, நீங்க நகர்த்தக்கூடிய காய் ஒன்னொன்னுமே, நீங்க எடுத்து வைக்கிற முடிவுகள் ஒன்னொன்னுமே லாபத்தை நோக்கி இருக்கும். அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் அப்படிங்கிற விஷயம், அடிமேல் அடி எடுத்து வைத்தால் அதுவும் லாபம் தரும்ங்கிற விஷயம் கன்னிராசினியர்களுக்காக உண்டு. சொற்ப சொற்ப லாபங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும், சின்ன சின்ன லாபங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும், ஒட்டுமொத்தமா பார்க்கிறப்ப அது பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்காக இருக்கும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம். பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ் வேண்டாம் வேண்டாம் அப்பா, லைட்டா தலையை மட்டும் சீவிட்டா போதும் அப்படின்னு சீப்பாலங்க, வேற ஏதாலையும் இல்லைங்க. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும், இந்த பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னா எனக்கு என்ன வந்துச்சு, நான் என் வேலையை பார்க்குறேன், நான் என் முதுவை பார்க்குறேன். அந்த அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேலா அப்படின்னு இந்த அடுத்த வீட்டிலாம் பார்க்காத துலாம் ராசி நேயர்களுக்கு, நல்லது கெட்டதையும் பார்க்காத துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்தவங்களோட அனுபவத்திலிருந்து நிறைய கத்துக்க வேண்டிய பொறுப்பு உண்டு. டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி, பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட், மீட்டிங், கான்ஃபரன்சஸ். சார் 2 3 கோயிலுக்கெல்லாம் போற மாதிரி இருக்கு சார். இந்த எண்ணெயை தேய்ச்சி பாத்ரூம் பூரா விட்டுட்டாங்க. இந்த எண்ணெய்னாலே படுபயங்கரமா இருக்கு. சனிக்கிழமைனாலே ஆயில் பாத்துங்கிறாங்க, சனிக்கிழமைனாலே ஆஞ்சநேயர் தரிசனங்கிறாங்க. ஒன்றும் நமக்கு கோப்பப் பண்ண முடியல அப்படின்னு ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். தூக்கமின்மை பெரிய ப்ராப்ளமா இருக்கும். பின் தூங்கி முன்னெழுவால். அதே மாதிரி துலாம் ராசி நேயர்களே, பின்னாடி தூங்கி இந்த வீட்டுல முன்னாடி எந்திரிக்கிறது நீங்களா தான் இருக்கும் இன்னைக்கு. வேக வேகமா போகணும்னு நினைக்கிறோம், ஆனா வரது பூரா குட்ஸ் ட்ரெயின் வேகத்துல இருக்கு. இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஸ்பீடு அடேங்கப்பா, ஆனா நமக்கோ வர்றது குட்ஸ் வண்டி வேகத்துல வருது. என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி மனதளவுல நிறைய இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேயர்களை பொறுத்து, இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது. ஆமா, டேஞ்சர் டேஞ்சர். இன்னைக்கு வில்லங்கமான ஆள் வருவாங்க, வம்பு கட்ட நிற்பாங்க. வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க. நம்ம டக்ளஸ் அண்ணன் இல்லை, டக்ளஸ் அண்ணன், அந்த டக்ளஸ் அண்ணன் மாதிரி எவனாவது ஒருத்தன் நம்மளை டக்ளஸ் அண்ணன் ஆக்கிட்டு போயிடுவான். கடைசியில மாட்டிக்க போறது நீங்க தான். வாயை மட்டும் கொடுத்துடாதீங்க. ரகசியத்தை தப்பி தவறி கூட பேசிடாதீங்க விஜயராசி நேயர்களே. அப்புறம் முழு பூசணிக்காயும் சோத்துல மறைக்க முடியாம காட்டி கொடுத்த நிலைமை ஆயிடும். இந்த எட்டப்பனுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், அப்புறம் இந்த நக்கீரருக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்லாம் இன்னைக்கு நம்ம கடந்து வருவோம். என்னையன்னு பார்த்து தான் பிடிப்பீங்களா, என்னையன்னு பார்த்து தான் கேட்பீங்களா, என்ன தான் நீங்க குறை பேசுவீங்களா அப்படின்னு விமர்சனங்களை கடந்து வர வேண்டிய தருணம் நிறைய இருக்கும். நீங்கள் விமர்சிக்கப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் மீது அதிக பொறாமையும் போட்டியும் அடுத்தவர்கள் கொண்டிருக்கிறார்கள். போட்டி போட்டா ஜெயிச்சிடலாம், பொறாமையில உங்களை ஜெயிக்க முடியாது. விஜயராசி நேர்களே, பொறாமைப்படும் உலகம் இது, அவதூறு பேசும் உலகம் இது. தனக்கு பிடிக்கலன்னா ரொம்ப தாழ்த்தி பேசிடுவாங்க. விமர்சனங்களுக்கு செவி சாய்க்காதீங்க. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை சின்ன சின்ன லாபங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும். அப்போ ஒரு ஸ்மைல் கொடுக்கலாம்ல, ஒரு சிரிப்பு சிரிக்கலாம்ல அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிக்க வேண்டிய தருணம் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அன்புக்குரிய துணை கிடந்து ஏகோபித்த ஆதரவு, மகிழ்ச்சி, கடல் கடந்த சுப செய்திகள், தூர தேசத்துல இருந்து சந்தோஷமான செய்திகள், அக்கம் பக்கத்தினரிடையே ஸ்வீட்டை எடு கொண்டாடு அப்படின்னு உணவு பரிவர்த்தனைகள், பக்கத்து வீட்டுல என்ன சமையல் வாசம்ங்கிறது நம்ம வீட்டுல கேட்கறது, வாசம் அடிக்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். பங்காளி பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கிற பண்பாடு நம்ம பண்பாடு அப்படின்னு இந்த பகிர்ந்துண்டு வாழ்கங்கிறத விட பகிர்ந்துண்டு ரகசியங்களை பேசுக அப்படிங்கிற விஷயம் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். நிறைய அக்கம் பக்கத்தினுடைய புரிதல், பகிர்தல் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். ஆனா ஒரு அளவோட நிறுத்திக்கிறது நல்லது.
சிரிச்சவங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளை இளிச்சவாயன்றுவாங்க. இளிச்சவாயன்கிற பேர் வாங்காதீங்க. உடல் நலத்திலையும் சரி, மனோ நலத்திலையும் சரி, நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது காண்பதற்கான ஒரு நேரம் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும், சார் ஒரே ரவுண்டா இருக்கு சார். இந்த டார்டாய்ஸ் கொசுவத்தி சுத்தின சுருள் மாதிரியே இருக்கு. சுத்தி 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 வந்துகிட்டு இருக்கேன். ஆனா இந்த மண்டையில சுத்தில எடுத்து அடிச்ச மாதிரியே எதுவும் உரைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுவோன்னு புரியல. இதுக்கெல்லாம் என்ன விடை? என்ன புள்ளி? முற்றுப்புள்ளி அப்படின்னு முற்றுப்புள்ளியை தேடி அலைய வேண்டிய தருணம் மகராசி நேயர்களுக்காக இருக்கும். இந்த புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேங்கிற அளவுக்கு இவருடைய விமர்சனங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். எல்லாம் சிவமயம் என்பர். எனக்கெல்லாம் பயமயம்னு ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல்னு நம்ம மனசை நம்மளே தேத்திக்கணும். ஆறுதல் தேறுதல் தைரியலட்சுமி தனியாய் வந்தோம் இந்த உலகில் துணிவை தவிர வேறெதை துணையாய் கொண்டோங்கிற அளவுக்கு சமாச்சாரம் இருக்கும். கொஞ்சம் வஸ்திரம் டல்லடிக்கும். சார் அயன் பண்ண டைம் இல்லை சார். சார் நேத்தி போட்ட சட்டையை இன்னைக்கும் போட்டுட்டேன். ரிப்பீட்டு அப்படிங்கிற விஷயம். பரவாயில்ல, நேத்தி கொஞ்ச நேரம் தான் போட்டிருந்தேன், இன்னைக்கும் இதையே போட்டுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது வஸ்திரத்துல கண்டிப்பா இருக்கும். கொஞ்சம் டல் அடிக்கிற கலர் தான், பரவாயில்ல. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த உண்மை உழைப்பு உயர்வு. இந்த 85-90ங்கிறது, இந்த 75-80ங்கிறது, இந்த 45-50ங்கிறது கூடவே கூடாது. 45னா அந்த 45னே சொல்லுங்க. மிகைப்படுத்தி பேசுதல் உங்களை விமர்சனமாக்கிடுவாங்க. சார் ஒரு மணி நேரம் லேட் ஆயிடுச்சா, உடனே ஏன் லேட்டுன்னு கேட்குறாங்க. நேற்று நைட்டு சொன்னேன், இன்னைக்கு காலையில கொடுத்தேன். நைட்டு சொன்னா நைட்டு தர வேணாமான்னு கேட்குறாங்க. நான் என்ன வெள்ளைக்காரனா? நான் என்ன வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரனா? அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கும்பராசிரியர்கள் மனசுல நிறைய இருக்கும். பர்ஃபெக்ஷனா இருக்க முடியாது. உங்க ராசியிலே வீட்டு இருக்க சனி பகவான் உங்களை பர்ஃபெக்ஷனா இருக்க விடமாட்டார். சின்ன சின்ன கெட்ட பேரை வாங்க வைப்பார், அவ பேரை வாங்க வைப்பார், விமர்சனங்களை அள்ளி போட வைப்பார். அதே மாதிரி கொஞ்சம் பலிக்கு பலி புலிக்கு புலிலாம் நிற்பாங்க. நீங்க அந்த பலிக்கு பலி புலிக்கு புலியா ஆகாதீங்க. என் தலையெழுத்து அப்படின்னு போறது நல்லது. கொஞ்சம் சிரமப்படுத்த வேண்டிய உங்க கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி செய்யப்பட வேண்டிய தருணங்கள் இருக்கும். பொறுத்துக்கங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீங்க யாரையும் விமர்சனம் பண்ணாம இருந்தாலே நல்லது. அடுத்தவர்களுக்கு சிம்ம சொப்பனமா விளங்கக்கூடிய தருணம். நல்ல புண்ணிய காரியங்கள், தெய்வ வழிபாடுகள், பிரார்த்தனைகள், ஆலய தரிசனங்கள், அடுத்தவர்களுக்கு நல்ல வழி சொல்ல வேண்டிய தருணங்கள், மேடையில புகழ் பெருமை, மாலை மரியாதை இதெல்லாம் எடுக்க வேண்டிய ஒரு நிலை. மனது சந்தோஷப்பட வேண்டிய தருணம். ஆத்தாடி என் மனசு ரெண்டும் ரெக்க கட்டி பறக்குது சரிதானாங்கிற அளவுக்கு பெரிய அளவு கடலோரமா கவிதைகள் தான். அப்போ காற்று வீசும்ல கடலோரத்துல, அந்த காற்று பிரமாதமான அளவுக்கு வீசும். நறுமணம் வீசும். மலர்கள் நறுமணம் தரும். பச்சை பசேர்னு இருக்க புல்வெளி தலங்கள், காய்கறிகள், கனி வகைகள், கொட்டி கிடக்கின்ற மலர்கள், பூத்து குலுங்கும் சோலைகள், அங்கே பார் புல்வெளிகள்ங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். நல்ல சுகமான பிரயாணங்கள், சந்தோஷமான சந்திப்புகள், கொஞ்சம் சின்ன செலவு அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இதெல்லாம் நல்லதுதான். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, கல்லுக்குழி ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.